எஸ்ஐஆர் திட்டம் தொடர்பாக இன்று திமுகவின் சட்டத்துறை செயலாளர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட்டி அதில் அவர் பேசுகையில் எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கவில்லை, எஸ்ஐஆர் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காலத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. கால அவகாசம் கொடுத்தால் எஸ்ஐஆர் ஓகேவா சார்? எஸ்ஐஆர் என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்று. அது அரசியலமைப்பு சட்டத்தின்பால் கொடுக்கப்பட்டிருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கடமை. அதை நம்ம மறுக்கல. ஆனா அது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் என்பதை எலெக்ஷன் நேரத்தில் செய்யக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறது. அப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம கால அவகாசம் கொடுக்கணும். இப்போ உதாரணமா நம்ம தமிழ்நாட்டில் 2002 நடந்தது, 2005 வரைக்கும் நடந்தது. 3 ஆண்டுகள். சரியா? இதுல 2002 தமிழ்நாட்டில் எந்த தேர்தலும் கிடையாது. சரி. 2004 வரைக்கும் அது நடக்குது. 2004 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நிறுத்தப்படுகிறது. அப்புறம் 2005 நடக்குது. 2006 நடக்கல. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப தந்திருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்ம்லயே நீங்க 2002 அல்லது 2005 அந்த காலகட்ட எஸ்ஐஆர்ல உங்களினுடைய படிவம் ஏற்கனவே இருந்தால் அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க கொடுக்கும் போதே அவங்களுக்கு தெரியணும் 2002 2005 தமிழ்நாட்டில் தேர்தல் இல்லாத காலகட்டம். ஆனா இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது எந்த காலகட்டம்? 2026 வந்து தேர்தல். சரி. தேர்தல் காலகட்டம். அதை விட மிக முக்கியமானது தம்பி, நம்ம எதனால எதுக்குறோம் அப்படின்னா, நீங்க நவம்பர் மாசம் கொண்டு வர்றீங்க. நவம்பர் டிசம்பர் சாமான்யமா 5 அறிவு தாண்டி கொஞ்சம் இருந்தா கூட இந்தியாவில் இருக்க உங்களுக்கு தெரியும், இது பருவ காலம், பருவமழை காலம். மழையினுடைய வடகிழக்கு பருவமழை காலம். இந்த காலத்துல எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் தேர்தல் ஆணையருக்கு எப்படி தெரியாம போகுது? அப்ப ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. அப்ப தெரிஞ்சிருந்தா அப்ப அவர் ஏன் இப்ப பண்றாரு? இதுதான் நம்ம கேள்வி. இப்போ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு, இந்த பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு பல்வேறு கட்ட வழக்குகள், போராட்டங்கள், யாத்திரைகள், நடைப்பயணங்கள், பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டன. அவ்வளவு சான்றுகள், அத்தனை ஆவணங்கள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவர், மக்களவை எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி 2 முறை செய்தியாளர் சந்திப்பை வைத்து அது தொடர்பான பல்வேறு புகார்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதையும் மீறி பீகாரில் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஹரியானாவிலும் இதே போல 25,000 வாக்குகள் நீக்கப்பட்டதால் தான் தேர்தல் முடிவே மாறி இருக்கிறது என்ற புகாரையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த புகார்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கைகளை அல்லது உரிய பதிலை அனைத்து சந்தேகங்களுக்கும் வழங்காததும் அதை உச்சநீதிமன்றம் இப்போது அந்த எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இதை எப்படி இனிமேல் நிறுத்த முடியும் நினைக்கிறீங்க சார்? இல்ல, இது நம்ம நிறுத்த முடியும் முடியாது என்பதல்ல கேள்வி, நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. இப்ப பீகார்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த தேர்தல் முடிவுகளையே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது. என்ன காரணம்? இதுவரைக்கும் 1952 முதல் தேர்தலில் இருந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு தேர்தல்களை சந்திச்சிருக்கிறோம். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு வழக்கு போயிருக்கா? தனி மனிதன் போயிருப்பான். நான் ஒரு தொகுதியில போட்டி போட்டிருப்பேன், நான் ஜெயிச்சிருப்பேன், எனக்கிட்ட தோத்த ஒரு வேட்பாளர் போய் அவரு கான்ஸ்டன்டைன் ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தனி வழக்கு போயிருக்கலாம். ஒட்டுமொத்த தேர்தல் இதுவரைக்கும் என்ன சிக்கல் இருந்ததுன்னா, நமக்கு தேர்தல் நடைமுறையில பிரச்சனை வந்தா நம்ம தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம். இப்ப பிரச்சனையே தேர்தல் ஆணையம். இந்த தங்க பதக்கத்தில் ஒரு வசனம் உண்டு, காஞ்சி போன பூமி எல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும், மாமா அந்த நதியே காஞ்சி போயிட்டா யார்கிட்ட போய் அழ முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சனை என்றால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிடலாம். தேர்தல் ஆணையமே நீங்க எழுப்பிய சந்தேகங்களுக்கு விடையளிக்கணும் சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க.
நாங்க கொடுத்திருந்த இதற்கெல்லாம் விளக்கம் நீங்க கொடுக்கணும் ஆமா. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி. தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் கொடுப்பதற்கு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, நம்ம நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அல்லது நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்ன அப்படின்னா, நாம் ஒரு குற்றத்தை அல்லது ஒரு குற்றவாளியை இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவருக்கு போதுமான தேவையான, இன்னும் சொல்ல போனால் தேவைக்கு அதிகமான காலம் வரைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவகாசம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்ப நீங்க இந்த கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இது தேர்தல் ஆணையம் செய்வதல்ல வேலை. இந்த வேலையை செய்வது அமித்ஷா, பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. அவர்கள் இந்த தேர்தல் ஆணையரை கூப்பிட்டு, ராகுல் காந்தி அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், 100 எம்பிக்களின் தலைவர், ஏறத்தாழ சொல்ல போனா 600 எம்எல்ஏக்களின் தலைவர். அப்ப அவரு இந்த கேள்வியை கேட்கிறார், இதற்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும், சொல்லணுமா வேண்டாமா? ஒன்றிய அரசு ஏன் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? அப்ப ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் கூட்டணி வைத்துக் கொண்டு நமது மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவதோ அல்லது ஒரு அரசை மாற்ற நினைக்கிற போதோ அதற்கு நேர்மாறாக மக்கள் வாக்குரிமையை ஒரு மதிப்பிழக்க செய்யக்கூடிய வகையில் இவர்கள் ஒரு ஓட்டு திருட்டை நடத்துகிறார்கள் என்று வருகிற போது, நீங்கள் சொன்னதை போல